ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு முக்கியமான டிஸ்கஷனில் இருக்காங்க. எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்னென்னா ஸ்கூல் ஓப்பனிங் அண்ட் காலேஜ் ஓப்பனிங் சம்மந்தமாக தான். ஏன்னா நவம்பர் 16 ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ அது சம்மந்தப்பட்ட அந்த டேட்லேயே திறக்கலாமா இல்லை திரும்ப போஸ்ட்போன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் கவர்மெண்ட் சைடில் போயிட்டுருக்கு. அது சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா EDU யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, நவம்பர் 16 ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு, அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்துருச்சு. ஸோ அதுக்குண்டான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கொரோனா தொற்றுகள் முழுமையாக இன்னும் நமக்கு குறையில அப்படிங்கிறதுனால, தமிழ்நாட்டில் குறையாதனால பெற்றோர்கள் மத்தியில் ஸ்கூல் திறக்கிறாங்க, காலேஜ் திறக்கிறாங்க அப்படிங்கிற சம்பந்தமாக ஒரு அதிருப்தி இருந்தது. ஸோ அதனால் இன்னும் கொரோனா தொற்று முழுமையாக குணமடையட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்கூல் காலேஜஸும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை கவர்மெண்ட் சைடில் பெற்றோர்கள் சார்பில் வச்சுருக்காங்க. எதிர்க்கட்சிகளும் வச்சுருக்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் இப்போ நவம்பர் 16 ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் திறக்கலாமா அப்படிங்கிறது சம்மந்தமாக முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் இப்போ நடந்துகிட்ருக்கு. அநேகமாக இந்த வீடியோ நான் போடுற டைம்லேயே கூட என்ன முடிவுங்கிறத தெரியறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா, மார்ச்லேயே ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் ஃபுல்லாக கொரோனா தொற்றுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இவ்வளோ நாள் ஃபுல்லாக பார்த்தாங்க. ஆனால் இப்போ இன்னும் இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது. அட் த சேம் டைம் இன்னும் முழுமையாக குணம் அடையலை இல்லையா? அது குறையவே இல்லை, முழுமையாக குறையல. அதனால் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் பெற்றோர்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் கல்வியாளர்கள் அனைத்து தரப்பு மக்களிடையேயும் இது மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை நடந்துகிட்ருக்காங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் உயர்கல்வி அமைச்சர் அன்பழகன் அவர்கள், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், தலைமைச் செயலாளர் எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல் கூட வந்திருக்கு. ஸோ கூடிய விரைவில், மிக விரைவில் அது சம்மந்தப்பட்ட முடிவுகள் வரலாம். ஓகேவா? ஸோ அது வந்த உடனே நம்ம சேனலில் இன்னொரு அப்டேட் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த்.